கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கொலை செய்வார்கள். யார் வந்தாலும் மதுக்கடையில் இருக்கும். யார் வந்தாலும் அதை மூடுவோம் என்று சொல்ல மாட்டார்கள், மூடவும் மாட்டார்கள். எந்த ஒரு மாறுதலும் இல்லை. தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள், ஆசிரியர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்று 12,000 பேர் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள், போராடுகிறார்கள். சிறப்பு ஆசிரியர்கள் சமவேலை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று போராடுகிறார்கள். அறிவை வளர்க்கும் அறிவு கருவறை. என் அன்பு சொந்தங்களே, நம்மை பெற்ற தாய் கூட 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்களோ 20 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார்கள். நம் தாய் தந்தையர் இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறார்கள். இதுதான் உலகம், இதுதான் நாடு, இது நம் பெரியப்பா, இது உன் சித்தப்பா, இது உன் தங்கை, இது அம்மா, இது மலை, இது காடு, இது கடல் என்று உலகத்தை காட்டுகிறார்கள். ஆனால் நம்மை இந்த உலகத்துக்கே காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். இவன் அலெக்சாண்டர், இவன் சாக்ரட்டிஸ், இவன் அரிஸ்டாட்டில், இவன் பிளாட்டோ, இவன் புத்தன், இவன் பூலே, இவன் அம்பேத்கர் என்று அறிமுகப்படுத்தி உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த ஆசிரியர்கள் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள் என்றால் அந்த நாடு நாடா என்று அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆசிரியன் வீதியில் நின்னால் ஒரு சமூகம் எப்படி அறிவு சமூகமாகும்? ஆசிரியர்கள் கேட்கிற சம்பளத்தை கொடுப்பதற்கு ஒரு 200 கோடி இருந்தால் போதும். ஆனால் இவர்கள் கொடுக்கிற இலவசத்தில் இழக்கிற பணங்கள் எவ்வளவு பணம்? ஒரு வங்கி கணக்கில் 5000 போடுவோம். ஒரே நாளில் 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கில் 5000 போட்டதில் 6800 கோடியை அரசு இழக்கிறது. அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வங்கி கணக்கும் 5000 போட்டு அவங்க வாக்கை உறுதி செய்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் அதிகாரத்தில் இல்லை.